ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சூப்பராக இருங்க, ஜாலியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் டு மை சேனல் பென்ஸ் அப்டீஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோவில் மாங்காய் ஊறுகாய் வீட்டிலே எப்படி செய்கிறது அப்படின்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வெயில் தேவையில்லை. இது கொஞ்சம் நிறையா ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்றதெல்லாம் தேவையில்லை. இதுக்கு தேவையான பொருள் எல்லாமே நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன், நீங்கள் பாருங்கள். நிறையா எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச். யாராவது என்னுடைய வீடியோ நியூ சப்ஸ்கிரைபர் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் கடையில் எண்ணெய் வச்சுருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இந்த வீடியோவில் மாங்காய் யார் யாருக்கு பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. கடாயில் நான் கடுகு போட்டிருக்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டும். கருவேப்பிலையும் போட்டிருக்கிறேன். கருவேப்பிலையும் எண்ணெயில் நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் அந்த கறி லீவ்ஸோட. இப்போ நான் இடித்த பூண்டை நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சாப் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நான் ஆக்சுவலி எல்லா டிஷ்லேயும் நான் இடித்த பூண்டு தான் நான் சேர்த்துப்பேன். இப்போ நீங்கள் கரண்டியெல்லாம் போட்டு நீங்கள் கிளறி விட வேண்டாம். அது கொஞ்சம் நல்லா எண்ணெயில் கோல்டன் ப்ரௌன் மாதிரி நல்லா ஆனால் தான் அந்த கார்லிக்கோட ஸ்மெல்லு அந்த மாங்காய் தொக்குல மாங்காய் தொக்கு இல்லாட்டி மாங்காய் ஊறுகாய் எது வேணாலும் நீங்கள் சொல்லிக்கோங்க. நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அந்த ஊறுகாயில் அந்த ஸ்மெல்லு செம சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். சாப்பிடும்போது அந்த கடி போடும்போது செம சூப்பராக இருக்கும். யார் யாருக்கெல்லாம் மாங்காய் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எதுவும் இல்லாமல் இப்போ சம்மர் சீசனில் எல்லா இதுலேயும் மாங்காய் இருக்கும். நீங்கள் மாங்காய் வாங்கி இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், நான் 2 மாங்காய் எடுத்துருக்கிறேன். 2 மாங்காய் நல்லா துருவிட்டேன். தோல் சீவிட்டு நல்லா துருவிட்டு இந்த எண்ணெயில் நான் போட்டு நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். நல்லா எண்ணெயில் நல்லா இந்த மாங்காய் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி ஃப்ரை ஆகணும். இந்த மாங்காய் இப்போ பாருங்கள், க்ரீன் கலரில் இருக்குதா? க்ரீன் கலரில் இருக்கிறது நம்ம இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். இதை அடிக்கடி நம்ம கிளறி விட்டுட்டே இருந்தால் தான் அடி பிடிக்காமல் இருக்கும். ஏன்னா மாங்காய் நம்ம துருவி இருக்கிறோம்ல, அது பேனில் அடியில் போய் ஒட்டிடும். ஸோ அதனால் நம்ம கரண்டி வச்சு நம்ம கிளறிட்டே இருந்தால் தான் நல்லா இருக்கும். செம சூப்பராக இருக்கும். இது மாங்காய் ரெசிபி நீங்கள் இந்த ரெசிபி நீங்கள் அப்படியே வேணாலும் ஊறுகாய் மாதிரி வேணாலும் நீங்கள் டேஸ்ட் பண்ணலாம். ஆனால் சுடு சாப்பாடில் சூடான சாப்பாடில் இந்த தொக்கு கூட வச்சு சாப்பாடோட பிசைஞ்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். செம சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும் ஆக்சுவலி. இப்போ பாருங்கள், நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டோம். நல்லா ஒவ்வொரு டிஷ்ஷும் நம்ம போடும்போது இந்த இன்க்ரீடியன்ட் நம்ம ஒவ்வொரு இன்க்ரீடியனும் நம்ம சேர்த்தும் போது நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். நம்ம அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நல்லா கொஞ்சம் எண்ணெய் திரிஞ்சு வர மாதிரி இருக்குது. பாருங்கள், நீங்களே உங்களுக்கே பார்த்தாவே தெரியும். இன்னும் நல்லா திரிஞ்சு வரணும். இதில் இன்னும் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்த வேண்டியதாக இருக்குது. இது நிறைய ப்ரெக்னன்சியான லேடி இருக்கிறாங்களா, அவங்களுக்குலாம் ஒரு மாங்காய் ஒரு புளிப்புத்தன்மையாக சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு இது இருக்கும்போது, டெம்ப்ட் ஆகும்போது இதெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா செம சூப்பராக இருக்கும். கடுகு பொடி, வெந்தய பொடி, அப்புறம் சீரகப்பொடி, இது 3 நம்ம எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட இந்த பவுடர் இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் உரலில் இடித்து சேர்த்திங்க அப்படின்னா இதனுடைய ஃப்ளேவர் செம சூப்பராக இருக்கும். ஃப்ரேக்ரன்ஸ் செம சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும் ஆக்சுவலி. இந்த வெந்தயம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பவுடர் இல்லாமல் கொஞ்சம் பாதியாக அரைப்பட்டிருக்கிற அந்த வெந்தயம், கடுகு, அப்புறம் இந்த சீரகம் எல்லாம் வாயில்
வாயில் வந்து படும்போது அந்த சாப்பாட்டோட படும்போது செம்ம ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும் ஆக்சுவலி. இப்போ பாருங்கள், நான் வந்து மிளகாய் பொடி வந்து நான் 1.5 ஸ்பூன் தான் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா தேவை ஸ்பைசி சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். இப்போ வந்து மஞ்சத்தூள் வந்து 1 பிஞ்ச் தான் நான் வந்து போட போகிறேன். லைட்டாக வந்து நீங்கள் வந்து மஞ்சத்தூள் வந்து போட்டால் போதும். இல்லாட்டி வந்து ரொம்ப வந்து எல்லோவிஷ்ஷாக ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் ரெட்டாக இருந்தால் தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும், ஆக்சுவலி வந்து அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் கொஞ்சம் 1 பிஞ்சு தான் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு நல்லா வந்து கிளறி விட்டுறேன். நான் வந்து நல்லா கிளறி ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நான் வந்து சேர்த்தும் போது நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருக்கிறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கே பார்த்தாவே தெரியும், மாங்காய் கலரை பாருங்கள், செம்ம கோல்டன் ப்ரௌன் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், அந்த மாங்காயில் வந்து எண்ணெய் கூட பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து எண்ணெயிலே வந்து வெந்தால் தான் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். ரொம்ப நாளுக்கு வந்து கெட்டு போகாது. இது வந்து வெயிலில் வைக்கணும் அப்படின்றது வந்து தேவையில்லை. நீங்கள் வந்து வீட்லேயே வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸில் வந்து நீங்கள் போட்டு வச்சிங்கனாவே போதும். இது வந்து இப்போ பாருங்கள், எங்கிட்ட வந்து ஆக்சுவலி வந்து எங்கிட்ட வெல்லம் இல்லை. நான் வந்து நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதுவும் 2 டேபிள் ஸ்பூன் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நிறைய போட வேண்டாம். இந்த அளவுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் போதும். 2 மாங்காய்க்கு 2 டேபிள் ஸ்பூன் இருந்தாவே போதும். நல்லாயிருக்கும், செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து என்னுடைய வீடியோ வந்து இதே மாதிரி நான் வந்து பூண்டு ஊறுகாய் கூட செஞ்சுருக்கிறேன். நீங்கள் போய் பாருங்கள், என்னுடைய வீடியோவுக்கு வந்து போய் பாருங்கள். நீங்கள் யாராவது நியூ சப்ஸ்கிரைபர் என்னுடைய வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆளுன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்து அப்கமிங் வீடியோ வந்து நம்ம போடும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். அதான் வந்து என்னுடைய வீடியோ வந்து நீங்கள் பார்க்க முடியும். என்னை வந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச். இப்போ பாருங்கள், நம்ம வந்து வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இது வந்து அவ்வளோதான். இப்போ வந்து ஆற விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் இருந்தாவே போதும். கிளறி விட்டுட்டு இது கொஞ்சம் ஆறுனதும் நம்ம வந்து ஸ்டோரேஜில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ வந்து வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி செம சூப்பரான ஒரு ரெசிபியோடு சந்திக்கலாம். அண்ட் டாட்டா, பை.